வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரீனா தமிழ். TWS ஆரம்பிக்கலாங்களா? இது TWS இந்த ப்ராடக்ட் மோட்டரோலா கிட்ட இருந்து. TWSல நார்மலா நீ பாத்துருப்ப. TWS பார்த்தா என்ன, அது எப்பயுமே ஒண்ணுதான், ரெண்டு துண்டு இருக்கும், அது காணாம போகும், இல்லாட்டி வேலை செய்யாம போகும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய பாத்துருப்ப. மோட்டரோலா என்ன சொல்றாங்கன்னா, நாளை பின்ன உங்களுக்கு ஒரு சைடு இயர்பட்ல வந்து சார்ஜ் நிக்கல, இந்த மாதிரி பஞ்சாயத்துல பேசிட்டு இருக்காதீங்க, அதுக்கு தனியா நான் ஒயர் கொடுத்திருக்கேன், 3.5 mm ஜாக்க மட்டும் கிளம்பி போயிட்டே இருங்க. நான் ஓடும் போது எனக்கு அது கம்ஃபர்ட் இருக்குமா, கலந்து விழுந்துருமா? TWS ஒயரா என்ன சொல்றீங்க? அதாவது 3.5 mm ஜாக்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்கான். TWS வந்து நீ என்ன பண்ணலாம்னா ஒயர்ட் ஹெட்செட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? இதுல இன்னொன்னு என்ன சொல்றான்னா, நம்ம நார்மலா சொல்லுவோம் ஃபிட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பேசுவோம் அடிக்கடி. சோ இப்போ ஒர்க் அவுட் பண்ற இல்லாட்டி ரன்னிங் போற அந்த டைம்ல வந்து நார்மலா ஒரு சிலருக்கு ரேர் சிச்சுவேஷன்ல கலண்டு விழுந்துரும். கண்டிப்பா அதுக்கும் நெக் பேண்ட் ஸ்டைலுக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. வேற லெவல். சோ ஒரு புது இனிஷியேட்டிவ் டெக் 3 போட்டிருக்காங்க. 3-in-1 ஸ்மார்ட் ட்ரூ வயர்லெஸ் ஹெட்போன்ஸா? எஸ், 0 லிமிடேஷன்ஸ் அண்ட் அன்லிமிட்டெட் பிளே டைம். அது ஏன்னா அதான் 3.5 mm ஜாக் ஆப்ஷன் இருக்கறனால ஓவர் கொழுப்பு ஆடிக்கிட்டு இருக்காங்க. வெறும் TWS ஓட பேட்டரி லைஃப் சொல்ல முடியாதுல்ல. ஆமா கண்டிப்பா. சோ இங்க வந்து அது போட்டுருக்காங்களா ட்ரூ வயர்லெஸ்ஸா? நம்ம ஸ்போர்ட் நெக் பேண்ட். சோ 3.5 mm ஜாக் நீ போட்டனா அன்லிமிட்டெட் ப்ளே டைம் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு, அலெக்சா பில்ட் இன் வேற. ஓகேயா? கூகுள் அசிஸ்டன்ட் சரி சப்போர்ட் பண்ணுமா. இங்க வந்து தெளிவா என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா 18 hours நம்ம யூஸ் பண்ண முடியும். இது என்ன லாங்குவேஜ் ப்ரோ? அப்ப இங்க வா, 18 hours யூஸ் பண்ண முடியும். இயர்பட்ஸ்ல 7 hours ப்ளே டைம், 11 hours சார்ஜிங் கேஸ் மூலமா. சரியா? வாட்டர் ரெசிஸ்டன்ட் IPX5 இருக்கு. அப்புறம் கேபிள் மேனேஜ்மெண்ட் கேஸ், அந்த கேஸ் இருக்கு. டர்போ சார்ஜ்ல 3 hours 15 minutesல ஃபுல்லா கேஸ் சார்ஜ் பண்ணிடலாம். 3 hours டர்போ சார்ஜா? சரி சரி விடு. அதெல்லாம் அப்படிதான் பாத்துக்க, நீ வந்து பெருசா எதிர்பார்க்கிற போல, அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் ஏத்தரா என்ன? சூப்பர் டாட் தான் அதெல்லாம். சூப்பர் டாட்டா எரிஞ்சு போயிரும். அன்லிமிட்டெட் பிளே டைம் வித் ஆடியோ பிளக்இன், மைக்ரோஃபோன் ஃபார் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கால்ஸ், ப்ளூடூத் 5.0, யூஸ் எய்தர் பட் as a mono ப்ளூடூத் ஹெட்செட் அப்படியும் யூஸ் பண்ண முடியும். இங்கே போட்டான். நார்மலா நம்ம இதை செக் பண்ணி சொல்லுவோம், பட் இவனே சொல்றாங்க. நம்ம முன்னாடி எல்லாம் ஒரு 5-6 years பேக் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ப்ளூடூத் ரிசீவர், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நோக்கியா லூனான்லாம் சொல்லக்கூடாதா? நோக்கியா லூனா சரி, உங்க சந்தோஷத்துக்காக சொல்லிடுறேன். அப்படி சொல்லணும். இந்தாங்க பாருங்க, ஆசை பாருங்க, பேக்கேஜிங் சீரிஸாவே சூப்பரா பண்ணிருக்காங்கடா. ஃப்ரீடம், செக்யூர், அன்லிமிட்டெட். பார்க்க சூப்பரா இருக்குல்ல? பார்க்க சூப்பரா இருக்கு. ப்ராடக்ட் தானே, ப்ராடக்ட் மட்டும் இல்ல, பேக்கேஜிங் சாமி, பேக்கேஜிங் அதுலயே நல்லாதான் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ்ரா. ஜஸ்ட் டேப் அண்ட் ஆஸ்க் அலெக்சாவா. அதெல்லாம் நான் கேட்க முடியாது, ஏன்னா அலெக்சாவை கேட்டா சிரி கோச்சிக்கும். சிரிக்கலாம் முடியாதுன்ற அவ்வளவுதான். ஹே அலெக்சா. Not exactly, but I offer no resistance to helpful assistance. சரிடி. அப்புறம் இங்க என்னன்னா மைக்ரோ USB தான், சரியா? டைப் C கிடையாது. சோ இத தொடர்ந்து பார்த்தனா வேற என்ன தேடிக்கிட்டே இருக்க? என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்கான் இவன்? டப்பா கொடுத்தா உள்ள இருக்க ப்ராடக்ட் வெட்டி வச்சிருக்கான். டேய் அவன் வெட்டி வச்சிருக்கான், நீ தோண்டி உள்ள போயிட்டே இருக்க. எவ்வளவுதான் இருக்கும் பொருள்? ஆமா. அப்புறம் மைக்ரோ USB கேபிள், சரியா? 2 தான். இத தாண்டி மீதி எல்லா கேபிள்ஸுமே அதுலயே இருக்கு. இங்க பாருங்க, மேக்கப் டப்பா. வேற லெவல்ல இருக்குல்ல? அதுக்குள்ள ஒரு குட்டி மேக்கப் டப்பா இருக்கு பாரு. இதுதான் மேக்கப் டப்பான்னு பார்த்தா இந்த வயருக்கு வேற லெவல்லையா? எங்கால வேற லெவல்ல யோசிக்கிறாயா? என்னடா இல்ல, நல்லா இருக்கு குவாலிட்டி. ஆக்சுவலா நீ என்ன ஓம் பிராண்ட் மாதிரி நினைச்சியா? அப்படிலாம் கிடையாது, நல்லா இருக்கு. இது HD சவுண்ட் குவாலிட்டின்னு போட்டிருக்காங்க ப்ராடக்ட் பேஜ்ல. ஓகே, இப்போ ஆப்டெக் சப்போர்ட் இருக்குமா? நம்ம தான் பாத்துருவோம், நீ தான் போய் பாப்பல, எல்லாரும் பாக்குறது தானே. சரி, இப்போ நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, உன் போன்லயே பேர் பண்ணு வயர்லெஸ்க்கு. சரியா? வயர்லெஸ்க்கு நீ பேர் பண்ணு. 3.5 mm ஜாக் உன்கிட்ட கிடையாது, எனக்கு தெரியும், வருத்தப்படாத. அதனால தான் LG வெல்வெட்டிங் இருக்கு. சரியா? நோக்கியா எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. நோக்கியா எடுத்துட்டு வரலாம், C3 தான் இருக்கு. சரி நிறுத்துங்கடா. டெக் 3 அப்படின்ற டிவைஸ் நேம் இது. ஓகேவா? கனெக்ட் பண்றேன். கனெக்ட் ஆயிடுச்சுங்க. சூப்பரா இருக்கு. சாங் செமையா இருக்குங்க. வேற லெவல் பாட்டு. ஆமாங்க, நல்ல பாட்டுங்க. தேவாவோட வாய்ஸ். HD ஆடியோ இங்க காமிக்க மாட்டேங்குதே. ஓகே, நீ எப்பயுமே இந்த டெவலப்பர் ஆப்ஷன் உள்ள போய் பாப்பல, என்னென்ன சப்போர்ட் இருக்குன்னு நான் போய் பாரு. ஓகே, நான் அந்த கேப்ல என்ன பண்றேன், இந்த நெக் பேண்டுக்கான ஒயரிங் தான்டா இருக்கு. சரியா? அதெல்லாம் எடுத்து காட்டுறேன். சோ இதை சுத்தி அதெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. ஒரு கேஸ் நீ வெளில எடுத்துட்டு போனா போதும், அதுலயே அந்த அவங்க சொன்ன எல்லா கேபிள்ஸும் இருக்கும். சோ நெக் பேண்டுக்கான அந்த கனெக்டர், நெக் பேண்ட் கான்செப்டுக்கான. அதுக்கப்புறம் வந்து இதை தாண்டி 3.5 mm ஜாக் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுவும் இருக்கு. இதோ இங்கதான் இருக்கு சொல்லியிருந்தாங்களா? கிளைம் பண்றாங்கல்ல.
யார்கிட்ட கன்சியூமர்ஸ்க்கு சொல்றாங்க, யோ எல்லாம் நல்லா இருக்குங்க, வருத்தப்படாதீங்க, தைரியமா யூஸ் பண்ணுங்கன்னு. ஸோ எல்லாத்தையுமே இந்த கேஸை சுத்தியே எல்லாம் பிரைடட் கேபிள் வேற. ஸோ அதுவும் இந்த இடத்துல சொல்லிக்கணும், பிரைடட் கேபிள்னால குவாலிட்டி சூப்பரா இருக்கும். அப்படியே பக்கத்துல ஒரு எமர்ஜென்சினா அடிப்படி கல்யாண மேலை மனோஜே கல்யாணம் பண்ணிடலாம். என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி, ஒண்ணும் இல்ல. பாட்டு நல்லா என்ன வெளில கேட்டுக்கிட்டு இருக்கு? வெளில கேட்டுட்டு. நல்லா இருக்கா? ஆட்டோ எப்படி இருக்கு? வோக்கல்ஸ் தான் நல்லா பயங்கரமா தான் இருக்கு. பேஸ் எஃபெக்ட் எதுவுமே எனக்கு தெரியல இன்னும், சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி மியூசிக்லாம் ப்ளே பண்ணி பார்ப்போம். அதுக்கு தான் டச் ஏரியா ட்ரை பண்ணுங்க. டச் 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 டச். பேஸ் இருக்கா? பேஸ் இருக்கிற மியூசிக். ப்ளே பாஸ், டபுள் டேப், ட்ரிபிள் டேப், ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் ட்ராக். இதுலயும் பேஸ் செமையா இருக்கும்ல. ஆமா, அந்த வோக்கல்ஸும் பேஸும் உங்களுக்கு கிளியரா செப்பரேஷன் தெரியுதா? ஹே அலெக்சா. ஹே சரி. ஹே அலெக்சா. இங்க ஓகே கூகுள் கேளுங்க. Okay, here's Elsa. இஷ்டத்துக்கு அவ குறுக்க வந்து பேசிட்டு இருக்கா, அமைதியா இருக்கு. ஓம் படுமினியை தூக்கி போடுங்கப்பா. ஓகே கூகுள் சொல்லுங்க. ஓகே கூகுள். பாவண்டா பாத்துட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வரும். ஓகே, கூகுள் அசிஸ்டன்ட்க்கு வந்து என்னன்னா பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணனா கூகுள் அசிஸ்டன்ட் வந்துடும். ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே என்ன பண்ணு, ஒன்றுல இருந்து வாட்ஸ்அனுக்கு கால் பண்ணு. வாட்ஸ்அனுக்கு எங்க இந்த ஆட்டோக்கார தம்பி? ரைட், ஸோ வாட்ஸ்அனுக்கு கால் போயிட்டு இருக்கு. வட்டு ப்ரோ எப்படி இருக்கு? ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். என்ன சொன்னாரு? நல்லா இருக்கான். நல்லா இருக்கா? ஆமா ஆமா. மனோஜ் பேசுறது கேக்குதாடா? நாய்ஸ் கேக்குதா? ரியல்மி பத்தி ஏதோ ஒரு சத்தம் குறுக்குன்னு ஒரு கேக்குமே, கேட்டுதா? கேக்குது. ஐயா பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது. சரிடா வாட்ஸா, தேங்க்ஸ்டா. மோட்டரோலா வீடியோக்கு வந்து நோக்கியா, ரியல்மி, ஆனர் எல்லாருமே சேர்ந்து. அதான், ஏன்னா மோட்டரோலா ஃப்ரம் சைனா, இந்த கம்பெனி எல்லாமே சைனால இருந்து தான் ப்ராடக்ட் வாங்கி செய்யறாங்கல்ல, அதனால. சரி, இந்த டிடபிள்யூஎஸ் பாத்துட்டோம். இந்த ஒயர் ஒன்னு வச்சிருக்கீங்கல்ல, இது எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம் காமிச்சிருங்க. அது வந்து ஒயர் ஒன்னு வச்சிருக்கீங்களா? எதுக்கு வச்சிருக்கீங்க? அதான் எல்லா வியூவர்ஸும் கேட்டுட்டு இருப்பாங்க இப்போ. இல்ல ஆக்சுவலா இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா, கனெக்ட் பண்ணி பார்த்தேன்டா. இப்போ நீ டிஸ்கனெக்ட் பண்ண உடனே நான் இந்த ஹெட்செட் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இதுல வேற மோட்டரோலோட ரிங்டோன் ஹலோ மோட்டோ அப்படின்னு வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வேற ஒரு பில்டப். வேற லெவல்ல பண்றாங்கல்ல? ஆமா, வேற லெவல்ல பண்றாங்க. மோட்டரோலா ஹெட்செட், சாம்சங். அது என்ன கனெக்டர்? அது 3 பின் கனெக்டர் ஒன்னு கொடுத்திருக்காங்க. கனெக்டர். ஓகே, இதுவும் அதே மாதிரி தானே? ஆமா ஆமா. சோ இது கனெக்ட் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கீங்க. மேஜிக். ஓகேயா? டன்னா. இது வந்து நெக் பேண்டா? இப்போ வந்து நெக் பேண்ட் ஸ்டைல்ல இருக்கு ஆக்சுவலா. ஓகே. மேக்னெட். இது வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சு. எதுக்குன்னா இனிமே வந்து இது கனெக்ட் பண்ணதுமே அது டிசைட் பண்ணிக்கிச்சு. பவர் ஆஃப் பண்ணிட்டு இப்போ அது பேட்டரி யூஸ் பண்ணனும் அவசியம் இல்ல. சோ பவர் ஆஃப் 3.5 mm ல இருந்து இப்போ டைரக்டா கனெக்ட் ஆயிடும். ஆமா. சவுண்ட் குவாலிட்டி அதுதான். அதேதான், சவுண்ட் குவாலிட்டில சேஞ்ச் இருக்காது, பட் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு தான். நீங்க சவுண்ட் குவாலிட்டி வந்து இப்போ மியூசிக் ப்ளே பண்ணி கேட்டோம்ல, ஆமா, அதுல வந்து இப்போ பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தோணுச்சா, இல்ல ரெண்டுமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கு? எல்லாமே பேலன்ஸ்டா இருந்த மாதிரி இருந்தது. அந்த நீ சொன்ன மாதிரி அந்த மிட்ஸும் ஹை ஃப்ரீக்வன்சியும் மட்டும் பார்த்தனா கொஞ்சம் இன்னும் நல்லா புஷ் பண்ணியிருந்தாங்க. பேஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா பேஸ் லவர்ஸ்க்கான ஹெட்செட் இது இல்லைன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய ஹெட்செட் இந்த பட்ஜெட்ல வந்து பேஸ் மட்டும் தான் அதிகமா இருக்கும், மத்த இது ஃப்ரீக்வன்சிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனாலதான் கேக்குறேன் இதுல எப்படி இருக்கு அப்படின்னு. இது வந்து கரெக்டா எப்படின்னா இந்த வேற பெர்ஃபெக்ட்டா இருக்கட்டும்னு ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. ஓகே ஓகே, நல்லாதான் இருக்குடா. மழை வேற போகுதுன்னு பாட்டு கேக்குறீங்க. வரட்டும், அதான் டெய்லி வந்துட்டு தானே இருக்கு மழை. சரி, எப்படி இருக்குன்னு பாரு. அதே மாதிரி ஆடியோ கண்ட்ரோல். ரைட். ஓகே, அதே மாதிரி ஆடியோ கண்ட்ரோலும் செக் பண்ணிக்க. எப்படின்னா இப்ப டச் ஏரியா ஒர்க் ஆகாது. டச் ஏரியா எல்லாம் ஒர்க் ஆகாது. அப்ப டச் பண்ணி பார்க்கறான். டச் 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 ஒர்க் ஆகுதான். டச் எல்லாம் ஒர்க் ஆகல. இங்க பாரு மனோஜ், மழை வர போகுது. அது இந்த இடத்துல வந்து மைக்ரோஃபோன், அது கால் கட் பண்றது அட்டெண்ட் பண்றது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்போ ஏன்னா அது ஆஃப் ஆனோம்னா அந்த மைக்ரோஃபோன் வேலை செய்யாது. டச் கண்ட்ரோல் வந்து இதுல 3.5 mm ஒர்க் ஆகுமான்னு பார்த்தேன். நான் இது பவர் ஆஃப் மட்டும் தான் மெசேஜ் வந்துச்சு. பவர் ஆஃப்ல தான் இருக்கு, அதான் செக் பண்ணேன். அதே சமயம் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க மைக்ரோஃபோன் கண்ட்ரோல். சோ டபுள் பிரஸ் டு நெக்ஸ்ட் ட்ராக், ட்ரிபிள் பிரஸ் டு
டு ப்ரீவியஸ் ட்ராக் அது எல்லாமே இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. சோ இப்போ நீங்க TWS யூஸ் பண்ணும்போது டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். இது கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நார்மல் வயர்ட் ஹெட்செட் மாதிரி தான் மாறிடும் அது. பிஹேவியர் இந்த இது ஒர்க் ஆகாது. அத நம்ம பாஸ்டா யூஸ் பண்ணும்போது அப்பயும் டச் ஒர்க் ஆகும். அதாவது வயர்லெஸ்ல இருக்கும்போது டச் ஒர்க் ஆகும். வயர்லெஸ்ல இருந்து நீங்க 3.5 மாறிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பவர் ஆஃப் ஆயிட்டு கண்டிப்பா 3 in 1 2. சோ இது வந்து 18 hours ப்ளே பேக்னு சொல்லிருந்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அன்லிமிட்டெட் ப்ளே பேக் வேற. கேபிளோட குவாலிட்டி சூப்பரா ஒபினியன் என்ன? எனக்கு நல்லா தான் இருக்கு. அதாவது இது வந்து இன்னும் நீ இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா LGல நீ அந்த குவாட் பீட் ஹெட்செட் எல்லாம் பாத்திருப்ப. ஆமா அந்த மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. அந்த குவாட் பீட் ஹெட்செட் LGல வந்து எப்படி இன்பாக்ஸ்லயே வருமோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில இருக்கு. நல்லா இருக்கு. இது ஓரளவுக்கு ரிஸ்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இழுக்கும் போது அப்படிதான் இருக்கு. ரியல்மி மாதிரி எல்லாம் பிஞ்சிராதையா, கவலைப்படாது. போதும் போதும் போதும். ஹானர் மட்டும் பிஞ்சிராதா? ஹானர்லாம் இனிமே பியவே பியாது. வேற லெவல் பிராண்டா மாறிடுச்சு. வித்துட்டோம்ல. ஆமா. சோ இந்த இடத்துல பாருங்க கடைசியா இந்த சார்ஜிங் கேஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து சார்ஜிங் கேஸோட இன்புட் வந்து 5 வாட் தான்டா. அதை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கேஸ்ல வந்து 300 மில்லியம் உள்ள பேட்டரி இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் பட்லயும் பாத்தீங்கன்னா 55 மில்லியம் இருக்குடா. சரியா? சூப்பர். சோ இதுதான் அவங்க போட்டிருக்காங்க. அப்புறம் IPX5 சர்டிபிகேஷன் இருக்கு. அப்புறம் ப்ளூடூத் 5 வேற. ரேஞ்ச் வந்து நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். 4000 rupees இவா ப்ரோ இது. 4000 ஆமா சாரி 5999. அதான் நான் பார்த்தேன். இப்பதானே நம்ம பார்த்தோம் 6000 ரூபாய் இருந்தது. மனோஜ் ஓபன் பண்ற கேப்ல ஒரு ஆஃபர் போட்டானு பார்த்தேன். டிஸ்கவுண்ட் 10000 ரூபாய் MRP 5999 செல் பண்றாங்க. மேபி வரப்போற சேல் எல்லாம் அந்த ரேட்டிங் வேற லெவல்ல இருக்குல்ல. ஏன் தெரியுமா? அது 10000 ரூபாய் வரும்போது எல்லாம் அரண்டு போயிருப்பாங்க. 10000 ரூபாய்க்கு இந்த ஹெட்செட் அதுவும் மோட்டரோலா நான் ஏன் அதை வாங்கணும் அப்படிதான் தோணி இருக்கும் நிறைய பேருக்கு. நெகட்டிவ் ஃபீட்பேக் ஏன் வந்திருக்குன்னா அந்த பிரைஸ் தான். நீங்க சொன்ன பிரைஸ் தான் கண்டிப்பா ஒரு ஃபேக்டர். பிக் பில்லியன் டே சேல் இல்ல வேற ஏதாவது சேல் வந்துச்சுன்னா மேபி 2,000 or 3,000 வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்ததுன்னா வேற லெவல் டீல் இது கண்டிப்பா. சோ 6000 ரூபாய்க்கு வர்த்தா அப்படி நீங்க சொல்லுங்க. அது சப்ஜெக்டிவ். சப்போஸ் இப்போ ஒரு சிலர் வந்து ப்ரோ நான் நார்மலாவே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்திலேயே 3 தடவை நான் டிராவல் பண்ணுவேன். அந்த டிராவலும் ரொம்ப லாங் ஹவர்ஸா இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நான் டிராவல் பண்ணும்போது TWS யூஸ் பண்ணணும்ன்றதை நான் ப்ரிஃபர் பண்ண விரும்பல. ஏன்னா எனக்கு வந்து சார்ஜ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேற ஏதாவது சிச்சுவேஷன்ல நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அமைதியா உட்காந்துருப்பேன். அப்ப எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. பட் எங்கேயோ இறங்கி நடந்து போகும்போது ஒயர் டிஸ்டர்பன்ஸா ஃபீல் ஆகும். அப்போ நம்ம TWS யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிராவல் பண்ற நேரத்துல நம்ம ஹெட்போன்ஸ் வந்து வயர்டாவே யூஸ் பண்ணிட்டு போலாம். அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா இருக்கும். அப்புறம் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது சில பேர் ஹெட்போன்ஸ் மாட்டிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு வந்து இந்த நெக் பேண்ட் ஸ்டைல் வந்து செம யூஸ்ஃபுல்லா இருக்கும் வயர்டு. கண்டிப்பா. பிளஸ் கால்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கால்ஸ் ஆமாடா நீ சொன்ன பாயிண்ட் வந்து 100% வேலிட். ஏன்னு பார்த்தனா நார்மலா அந்த TWS வந்து ஹெட்போன்ஸ் மாட்டிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு நீ திரும்ப கழட்டும் போது என்ன கலண்டு விழும். கண்டிப்பா. இல்லாட்டி நீ கஷ்டப்பட்டு இப்படி கையை விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை கழட்டணும். ஓகேயா? நார்மலா நிறைய பேர் மறதியில டப்புன்னு கழட்டுவாங்க. சோ அது கலண்டு விழுந்துரும். அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நீ சொன்ன நெக் பேண்ட் மாதிரியாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொடெக்டிவா ஒரு நல்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குது. நல்ல ஆப்ஷன் தான். கண்டிப்பா 3 in 1 ப்ராடக்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. 6000 ரூபாய்க்கு இப்போதைக்கு அது ஒர்த்தா இல்லாட்டி பிக் பில்லியன் டேக்கு தான் நீங்களும் வெயிட் பண்றீங்களா அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. ஒரு வருஷம் கழிச்சா. சோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, மனோஜ் நாகேந்திரா அண்ட் ஐயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.